ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ Y லெவல் இன்னைக்கு இந்த மொபைல் அபிஷியலா ஒரு 2 கலர்ஸ்ல அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு 5G மொபைலோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விவோ Y லெவல்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அந்த போனோட ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இன்பில் பண்ணிட்டு ஒரு 5G நெட்வொர்க்கோட இந்த வட்டம் இந்த விவோ Y லெவல் 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 464GB 15,000க்கும் ஹையர் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைசிங் என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா RGB லைட் நோட்டிபிகேஷன் இருக்கு, 6500 ஆம்ஸ் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க, MediaTek Dimensity 6300 SoC, 120Hz refresh rate, நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான போன் தான் இந்த விவோ Y லெவல் 5G மொபைல் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது இதை பத்தியுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பேசுவோம். சோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ Y லெவல் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒரு இன்சர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல யூசர் கேரண்ட், வாரண்டி ப்ரூஃப், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா Type-C to Type-C கேபிள் அண்ட் உங்களுக்கு ஒரு 15W சார்ஜர் அண்ட் சிம்மேஜர் டூலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ Y லெவல் மொபைல் இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஒரு 2 கலர் அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் 15,000க்கும் ஹையர் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. ஒரு 15,000 எடுத்தாங்க உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 64GB தான் கிடைக்கும். என்னோட ரெக்கமெண்ட் இந்த 120 எடுத்தீங்க பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 கலர்ஸ் 2 வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் பேக் சைட் பார்த்தோன்னே இது ஒரு ஓப்போ போன் இல்ல இது ஒரு விவோ போன் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கு. இது கரெக்டா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த ஓப்போ K14 அண்ட் 14X இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அமேசான் லான்ச் பண்ண அந்த IQ Z-Level-X கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படியே தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வேற மாறுதல் எதுவுமே இல்ல. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இல்ல சின்னதா கியூட்டா ஒரு சர்க்கிள்ல RGB லைட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி கொண்டு வந்து அதுக்கு ஒரு பம்பி ஸ்டைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. அண்ட் பாட்டம்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விவோ பிராண்டிங் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைட் பாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா பிளாஸ்டிக் நல்ல ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக்ல பேக் சைட் பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட டிசைன் அமைஞ்சிருக்கு. இந்த மொபைலோட வெயிட் 209 கிராமும், திக்னஸ் 8.4mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல உங்களுக்கு 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். IP65 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த விவோ Y லெவல் 5G டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.74 இன்ச்ல IPS LCD பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்ல 1200 நிட்ஸ்ல ஒரு HD+ டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. நீங்க எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரிப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க கலருக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, ஸ்மூத்னஸ்க்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனா வாட்டர் டாப் நாச்சோட இருக்கு. இதுதான் கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கணும். இருந்தாலும் டிஸ்பிளே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 209 கிராமும், திக்னஸ் 8.4mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 இருக்கு. அதுக்கு மேல Arduino OS 6 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சைன் மோட்டர் இருக்கு. அண்ட் சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IR போர்ட் இருக்கிறது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2, IP65 ரேட்டிங் அண்ட் RGB லைட் நோட்டிபிகேஷனோட வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா 6500 ஆம்ஸ் பேட்டரியும், சார்ஜ் பண்றதுக்கு பேசிக்கான 15W சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆறதுக்கு within
45 to 55 மினிட்ஸ் ஒன்ஸ் முன்ன பின்ன சார்ஜ் வந்து டிஃபர் ஆகுது ஒரு சில நேரங்கள் பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி ஒரு சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ பேட்டரியோட டியூரபிள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு ஏ லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். இருந்தாலும் இந்த போன் செல்ஃபி கேமரா வெறும் 5 MP கொடுக்குறது ரொம்ப நெகட்டிவ் பாயிண்டா தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அண்ட் செகண்டரி சென்சார் கிடையாது. பிரைமரி சென்சார் 50 வந்தது ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. இருந்தாலும் டே லைட்ல நல்லா பிஹேவ் பண்ணுது. அதே இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஒரு சில ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு டேட்டியான ஒரு பிக்சர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேமரா பொறுத்தளவு என்னோட ரெக்கமெண்ட் இந்த போன் கிடையாதுங்க. ஸோ கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு இந்த போன் உங்களுக்கு கிடையாது கிடையாது கிடையாது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 6300 SoC கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6 nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசரை கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராஃபிக் வச்சு தான் பிளே பண்ணிக்க முடியும். அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் டெடிகேட்டடா கேமிங் மோடு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேம் பிளே பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அது போக டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் சின்ன சின்ன ஒரு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் ஒரு சின்ன போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஆர்ஜின் OS 6னே சொல்லிக்கலாம். செம்ம கண்டென்ட்டா செம்ம ஃப்ளூயன்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் SoC எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y11 5G மொபைல் இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கலர்ஸ்ல 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 15,000க்கும் ஹையர் வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இதுல மெமரி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம மெமரி கார்டுல மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 15,000க்கு நிறைய விஷயங்கள் இதுல ஆஃபர் பண்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த Oppo K14 14X இந்த போனை கம்பேர் பண்ணும் போது அது அளவுக்கு பெரிய அளவுக்கு அதுல மூவ் ஆன் பண்ணல. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஆனா இந்த போன்ல LPDDR4X MUFS 2.2 சப்போர்ட் இருக்கு. RGB லைட் நோட்டிபிகேஷன், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 6500 mAh நல்ல ஒரு பேட்டரி. இங்க ஆர்ஜின் OS 6 சப்போர்ட்டை வச்சு இந்த MediaTek Dimensity 6300 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். பட் ஆனா இந்த வட்டம் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் தான் எனக்கு தோணுதுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட நல்ல ஒரு பிரைசிங் 15,000 தான் இதோட மொபைல். இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் கூட வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா 17,000 மூவ் ஆன் பண்ணிருங்க. அது போக இது ஒரு கேமிங் போன் கிடையாது. மீடியமான கிராபிக்ஸ் தான் பிளே பண்ணிக்க முடியும். அப்ப கேமிங் போன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் நிறைய கேம் பிளே பண்ணுவேன், நிறைய நேரம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் கிடையாது. நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன், நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருப்பேன். அதே மாதிரி டே டு டே லைஃப்ல என்னோட நிறைய கால்ஸ் பேசுவேன். இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுதான் இந்த Vivo Y11. அது ஒரு 5G நெட்வொர்க்கோட வந்தது. 15,000 வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y11 5G இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.